Hello everyone, welcome back to my channel. Again, it's new content. Let's start in the summaries one by one. In today's class, we are going to learn about To the Lighthouse, written by Virginia Woolf. So the summary starts with 3 parts. First part is about the window. 1910. The Ramsays are at the summer home with children and the guests. The Ramsay family வந்து சம்மர் ஹவுஸில் சம்மர் ஹோமில் சில்ட்ரனோட இருக்காங்க, கெஸ்ட்டோட இருக்காங்க. மிஸ் ராம்சே assures her son James they will visit the lighthouse despite Miss Ramsay's pessimistic interruptions தவிர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைட் ஹவுஸை வந்து நீங்கள் போய் பார்ப்பீங்க அப்படின்னா. Lily Briscoe struggles with the painting of Miss Ramsay while various characters grapple with personal and emotional and artistic இன்செக்யூரிட்டிஸ்னால பர்சனல் எமோஷ்னல் ஆர்டிஸ்டிக் இன்செக்யூரிட்டிஸ்னால பிரிஸ்கோன்றவங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பார்ட் 2ல் டைம் பாசஸ் 10 years கடந்து போயிடுது. A rapid poignant session describing the passage of time, outbreak of war, the house's decay and the deaths of Miss Ramsay, her son Andrew and her daughter Prue. அவங்க நேம் வந்து Prue. ஸோ மிஸ் ராம்சேயோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் சிக்காக இறந்துட்டாங்க. அவங்க பசங்க இப்போ லைட் ஹவுஸ்க்கு போகணும்னு நினைக்கிறது வந்து எப்படி போய் ஸ்டோரி முடியுதுன்னு பார்ப்போம். Part 3 The Lighthouse 10 years later. The family returns to the lighthouse. Now older Miss Ramsay finally takes his children, James and Cam, to the lighthouse where they achieve a moment of connection. Simultaneously, Lily finishes her painting, fulfilling her artistic vision. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் அவங்க அம்மா இறந்து தான் அவங்க அந்த லைட் ஹவுஸை பார்க்கணுன்னு வந்திருக்கு. அதே மாதிரி லில்லி வந்து பெயிண்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைட் ஹவுஸ்க்கு போகிற மாதிரின்ற ஒரு இமேஜஸை காமிச்சு முடிச்சிருக்காங்க. இதுதான் மக்களே லைட் ஹவுஸ் ஸ்டோரி. தீம்ஸ் என்னென்னு பார்த்துலாம், ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்துலாம். Stream of consciousness. Novel is defined as focus on internal monologues rather than a plot exploring how characters perceive reality. ரியாலிட்டின்ற ஒரு உண்மையை வச்சு எப்படியெல்லாம் அவங்க கதையாக உருவாக்கியிருக்காங்கன்றது தான் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஓட டெக்னிக் மக்களே. பர்செப்ஷன் ஆஃப் டைம் highlights contrast between slow detailed nature of daily life and the rapid constructive nature of time over a decade. டைம் கடந்து போய் பார்க்கறதுனால என்ன லாஸ் ஆனது, என்ன கிடைச்சதுன்றது தான் வந்து அந்த பர்செப்ஷன் ஆஃப் டைம். ஆர்ட் அண்ட் லெகசி, ஃபேமிலி டைனாமிக்ஸ், டென்ஷன் பிட்வீன் ராம்சே இன்செக்யூரிட்டி அண்ட் நீட் ஃபார் வேலிடேஷன் வர்சஸ் மிஸ் ராம்சே நர்ச்சரிங் ஸ்டெபிலைசிங் ரோல். ஸோ இதுதான் மக்களே வந்து டு த லைட்டர்ஸ் வர்ஜினியா வுல்ஃபோட சம்மரி. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.